அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நேஷ்னல் டேக்கு என்னென்ன சேல் போட்டிருந்தாங்க, மால்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது எந்த மாலுக்கு போயிருந்தோன்னா அபஹால உள்ள ரஷீது மாலுக்கு தான் போயிருந்தோம். நேஷ்னல் டேங்கிறதுனால லைட்டிங் எல்லாமே க்ரீன் கலரில் இருந்துச்சு. மால்லே நான் எல்லா ஷாப்ஸ்லேயும் நிறையா சேல் போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்லாம் 9 ரியால்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. ஆனால் 9 ரியால்ஸில் உள்ளதெல்லாம் அந்த ஒன்சீஸ் அந்த மாதிரி ஐட்டமாக தான் இருந்துச்சு. இதே இந்த 9 ரியால்ஸ் ஆஃபர்லாம் மேக்ஸில் போட்டிருந்தாங்கன்னா மேக்ஸில் நல்ல ஒரு டிஷர்ட்டு, லெக்கின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக பேபி ஐட்டம்ஸ் உள்ள ஷாப்பு தான். இந்த பேபி ஷாப் மாதிரி தான் இதுவும். பேபி ஷாப்பு கூட கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ப்ரைஸு. இந்த மாலில் ஹோம் சென்டர் இருக்கும், மேக்ஸு சென்ட் பாயிண்ட் இருக்கும். ஆனால் ரெட் டேக் இந்த இதில் இருக்காது. ஹோம் சென்டர்லலாம் எந்த ஒரு சேலும் போகல. ஆனால் மதர் கேரில் நல்லா சேல் போட்டிருந்தாங்க. அது மாதிரி ஹெச்என்எம்மில் நல்லா 70% வரைக்கும் ஹெச்என்எம்மில் சேல் போட்டிருந்தாங்க. நான் ஹெச்என்எம்மில் தான் கொஞ்சமாக ரிஃபாக்கு ஷூ வாங்கியிருந்தேன். அப்புறம் ஊருக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் ஹெச்என்எம்மில் தான் வாங்கியிருந்தேன். ஹெச்என்எம்மில் இந்த அளவுக்கு சேல் இது வரைக்கும் நான் போட்டு நான் போனது கிடையாது. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஆக்சுவலாகவே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. எப்போதுமே ஹெச்என்எம்மில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த தடவை சேலில் ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிஃபாக்கு 15 ரியால்ஸுக்கு சேல் போட்டிருந்தாங்க. வேறு எதுவும் வாங்கலை. ஷூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு போனேன். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோதுக்கு நல்லா இல்லை. 40 ரியால்ஸுக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க. ஆனால் அது ஃபுல்லாக இல்லாமல் ஹாஃப் ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அது நம்மளுக்கு செட் ஆகாதுங்கிறதுனால நாங்கள் எதுவும் வாங்காமல் வந்தாச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து பாண்டாக்கு வந்து போயிட்டுருக்கோம். பாண்டாக்கு வந்து வீக்லி க்ரோசரி வந்து வாங்குறது வந்து பாண்டாவில் தான் எப்போதும் வாங்குவோங்கிறதுனால பாண்டாக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நேஷ்னல் டேக்கு வந்து ஃபுல்லாக வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் தான். அந்த பப்ளிக் செக்டாரில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 2 டேஸ் வந்து லீவு. ஆனால் ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒன்லி வெட்னஸ்டே மட்டும்தான் வந்து லீவு. எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து மேக்ஸிமம் நிறையா சேல் போட்டிருந்தாங்க. இந்த அபாயாஸ்லாம் வந்து நிறையா சேல் போட்டிருந்தாங்க. இது வந்து பிராண்டட் அபாயாஸுங்கிறதுனால இது வந்து ரேட் வந்து சேல் போட்டுமே வந்து 400 to 500 ரியால்ஸ் வந்துச்சு. இதே நம்ம தனியாக வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கினோன்னா அது 100 ரியால் இல்லை வந்து 90 ரியால் தான் வந்து சொல்லுவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அபாயாஸுக்கெலாம் வந்து துபாய் தான் வந்து பெஸ்ட்டு. அங்கே வந்து நம்ம கஷ்டமாக வந்து செஞ்சு வாங்கிக்கலாம். இங்கே வந்து ரெடிமேடாக தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெடிமேடாக வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து அவ்வளோதுக்காக வந்து ஃபிட் ஆகாது. அது வந்து திருப்பி டைலர் தேடி அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப பெரிய வேலை. அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து துபாயிலேருந்தே வந்து கஷ்டமாக வந்து செஞ்சு நம்மளோட சைஸு கொடுத்து வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு. அப்புறம் இந்த ஒரு ஷாப்பில் வந்து 70% சேல் போட்டிருந்தாங்க. அது வந்து ஃபுல்லாக வந்து லேடிஸாக இருந்ததுனால நான் வந்து அவ்வளோதுக்காக வீடியோ வந்து கவர் பண்ணல. அங்கே வந்து பர்ஃப்யூம்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. ரிஃபாக்கு அந்த கார் ஓட்டணுங்கிறது வந்து ரொம்ப ஆசை. அதனால் அவளுக்கு வந்து அதில் உள்ள பிரேக்கு அந்த இதெல்லாம் வந்து அவளுக்கு எட்டவே இல்லை. ஆனால் சும்மா வச்சு உட்காந்து அதை ஸ்டேரிங்கை மட்டும் சுற்றிக்கிட்டே உட்காந்துருந்தா. அவளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போயிருந்தால் நம்ம பே பண்ணி விளையாட சொல்லலாம். ஆனால் அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே வந்து தெரியலங்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து கார்டெல்லாம் வந்து வாங்கலை. சும்மா ஃப்ரீயாக தான் உட்காந்து சும்மா பார்த்து விளாண்டுட்டு வருவா. இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். இப்போ பாண்டாவில் ஷாப்பிங்லாம் வந்து நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன சாப்பிட்லான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம்டா வந்து எப்போதும் மெக்டானல்ட்ஸில் பர்கர் வாங்கி சாப்பிடுவோம். இந்த டைம் வந்து பர்கர் வாங்கி சாப்பிடாம அங்கே வந்து ஒரு எகிப்து ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த டிஷ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொட்டி அப்புறம் வந்து மட்டன் அதெல்லாம் வந்து கிரேவி மாதிரி கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாக மட்டனை வந்து நல்லா வேக வச்சு பீஸ் போட்டு அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ நிறைய வெஜ்ஜீஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா பால்கோவா வந்து செய்கிறேன். இது வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணி தான் வந்து பால்கோவா செய்கிறேன். இதுக்கு வந்து 2 கப்பு வந்து மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப்பு வந்து வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து கோல்டான வாட்டர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் கொஞ்சம் வார்மான வாட்டர் வந்து 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு பால் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நம்ம எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா வந்து வாட்டரியாக வந்துடும். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம பால்கோவாவுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து பாலை வந்து திரைய வைக்கணும். அதனால் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணாலும் ஓகே. இது வந்து இப்போ வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா வந்து சுருண்டுக்கிட்டு வந்து நல்லா கெட்டியாக வந்து வர அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ பாருங்கள் நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வந்து பேனில் வந்து நல்லா ஒட்டாமையும் வந்து நம்மளுக்கு வருது. இந்த டயத்தில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது திருப்பி வந்து லிக்விடாக ஆகும். அதனால் அது வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா திருப்பி அந்த மாதிரி நல்ல கெட்டியான ஃபார்முக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டுட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ட்ரை நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்டமம் பவுடர் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு 3 to 4 hours வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஆற விட போகிறோம். இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸ் போட்டு வந்து நம்ம ஷாப்பில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம். இந்த கிளிப் வந்து என்றைக்கு எடுத்ததுன்னா வந்து நேஷ்னல் டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து வெளியில் கிளம்பி போனோம். நாங்கள் போயிட்டுருக்கப்போ அங்கே ஏதோ ஒன்று அங்கே வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அணைச்சிட்டாங்க. ஆனால் அது என்னான்னு தெரியல. நான் வந்து ட்ரக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ட்ரக்கு தான் நிறையா வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் டே அன்னைக்கு நாங்கள் வந்து அபஹாக்கெலாம் எங்கேயும் போகல. இங்கே பக்கத்தில் உள்ள மாலுக்கு தான் வந்து போயிருந்தோம். மெயின் சிட்டி உள்ளே போயிருந்தால் வந்து நல்லா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிட்டி உள்ளே போகலை. அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மாலுக்கே வந்து போயிட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மாலுக்கு போனோம். அங்கே போய் பெருசாக எதுவும்லாம் ஒன்றும் அவங்க வந்து செலிப்ரேட்லாம் பண்ண மாதிரி தெரியல. ஒரு அசருக்கு அப்புறமே வந்து எல்லாத்துலேயும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல். நாங்கள் போன டைம் வந்து மஹ்ரீப் டைம் ஆனதுனால அதுக்கப்புறம் வந்து எல்லா செலிப்ரேஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் சும்மா மேக்ஸுக்கு மட்டும் ஷாப்பிங் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த மாலில் அது மாதிரி ரஷ்ஷும் வந்து நிறையா வந்து இல்லை. ஏன்னா வந்து எல்லாம் வந்து எங்கே போயிருப்பாங்கன்னா கமிஸ் அவென்யூக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாலுக்கு வந்து ரஷ்ஷு வந்து அவ்வளோதுக்காக வந்து இல்லை. எல்லா கடையிலையும் வந்து நிறையா சேல் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து எந்த திங்ஸும் வந்து வாங்கலை. மேக்ஸில் மட்டும்தான் 1-2 திங்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வெட்டிங் கவுன்ஸு, பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்போதும் ஹைப்பர் பாண்டாக்கு தான் வந்து போவோம். அங்கே போனால் வந்து நேஷ்னல் டேக்கெலாம் வந்து நல்லா சேல் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் ஹைப்பர் பாண்டாக்கு வந்து போகல. ஈவினிங் வந்து டைம் ஆனதுனால வந்து அவ்வளோ தூரம் வந்து போக வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து பக்கத்தில் உள்ள மாலுக்கு வந்தோம். மேக்ஸுக்கு தான் வந்து ரஷ்ஷு வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அது வந்து மேக்ஸில் வந்து கொஞ்சம் சேல் போட்டிருந்ததுனால ரஷ்ஷு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. 1-2 திங்ஸ் வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு.
அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.